Hello friends, welcome to வாங்க தெரிஞ்சுக்கலாம் சேனல். இந்த வீடியோல நம்ம லூப்ஸ் பத்தி பார்ப்போம். நம்ம ப்ரோகிராமிங்ல சில செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் நிறைய வாட்டி எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம லூப்ஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். சோ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ நம்பர் 1 to 10 வரைக்கும் உள்ள ஆட் நம்பர்ஸ் அண்ட் ஈவன் நம்பர்ஸை பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். ஸோ ஒரு நம்பரை டிக்ளேர் பண்ணி அதுக்கு 1ன்ற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு சொல்லி ஜென்ரலாக எப்படி கண்டுபிடிப்போன்னா அந்த நம்பர் 2ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் நமக்கு 0வாக வந்ததுன்னா ஈவன் நம்பர், ரிமைண்டர் 1 வந்ததுன்னா ஆட் நம்பர். ஸோ அதே லாஜிக் தான் நம்ம இங்கேயும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த நம்பர் மாடுலஸ் 2 வந்து 0னா ஈவன் நம்பர், எல்ஸ் it is odd number. ஸோ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். 1ன்ற நம்பர் வந்து 2ஆல் டிவைட் ஆகி 1 ரிமைண்டர் வந்தனால it is odd நம்பர்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த 1க்கு கண்டுபிடிச்ச மாதிரியே 1 to 10 நம்பர்ஸ் வரைக்கும் கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம். ஸோ அப்போ நீங்கள் இது சேம் ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் 2க்கும் அப்ளை பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ இதே கோட் மறுபடியும் 2. ஸோ இதே மாதிரி நம்பர் ஈக்குவல் டு 3ன்னு வச்சு அகெயின் 3க்கு 4க்கு 5க்கு அப்படின்னு சொல்லி எவ்வளோ நம்பருக்கு வேணுமோ அவ்வளோ நம்பருக்கு நீங்கள் ஒரே கோடை அகெயின் போடணும். ரிப்பிட்டேட்டிவாக இருக்கும். ஸோ இங்கே ஒரே செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்பர் மட்டும் மாறி மாறி எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த கேஸில் தான் நம்ம லூப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ சியில் 3 டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபார் லூப், while loop, then do while loop. So first நம்ம for loop பார்ப்போம். So for loop syntax வந்து இப்போ number equal to 1ன்றதை நமக்கு தேவையில்லை, அழிச்சிருவோம். forன்றது keyword for loopக்கு. then இங்கே first வந்து number equal to 1. ஸோ நீங்கள் எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த நம்பரை இங்கே அசைன் பண்ணணும். then number less than or equal to 10. ஸோ எந்த நம்பர் வரைக்கும் நீங்கள் இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அந்த நம்பர், இது வந்து லெஸ் தேன் சிம்பிள், ஈக்குவல் டு சிம்பிள். அப்படின்னா உங்கள் நம்பர் 10ஆக இருந்தாலும் 10க்கு கீழே இருந்தாலும் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். 10க்கு மேலே போயிடுச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. தென் நம்பர் ப்ளஸ் ப்ளஸ். ப்ளஸ் ப்ளஸ்ன்றது இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ நடுவில் இங்கே செமிகோலன் தான் போடணும். தென் இந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுதான் நம்ம ரிப்பிட்டேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஃபுல்லாமே ப்ராக்கெட், கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே போடுறோம். ஸோ இப்போ இந்த லூப் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபஸ்ட்டு நம்பர் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். நம்பர் ஈக்குவல் டு 1ன்னு அசைன் ஆயிடுச்சு. தென் இந்த கண்டிஷன் செக் பண்ணும். நம்பர் நமக்கு வந்து இப்போ நம்பர் ஈக்குவல் டு 1. ஸோ 1 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10ஆன்னு சொல்லி பார்க்கும். 1 வந்து 10ஐ விட கம்மி தான். ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்புறம் ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனனால இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணி முடித்த பிறகு இங்கே வரும் நம்பர் ப்ளஸ் ப்ளஸ். இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னு சொன்னேன். ஸோ நம்பர் ஈக்குவல் டு 1ன்னு நமக்கு இருக்குது. இப்போ ப்ளஸ் ப்ளஸ் ஆப்ரேட்டர்னால நம்பர் ஈக்குவல் டு 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஸோ 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆன பிறகு மறுபடியும் இங்கே வந்து கண்டிஷன் செக் பண்ணும். 2 வந்து அப்பையும் 10க்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அகெயின் இது எக்ஸிக்யூட் ஆகும். இதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் இங்கே வரும், 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். தென் அகெயின் கண்டிஷன் செக் பண்ணும். தென் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மறுபடியும் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்படியே வந்து 10 வரைக்கும் நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 10ன்ற நம்பருக்கு எக்ஸிக்யூட் ஆகி முடித்த பிறகு இங்கே வரப்போ ப்ளஸ் ப்ளஸ் ஆப்ரேட்டர்னால 10 வந்து 11ஆக இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இங்கே வரப்போ இன்க்ரிமெண்ட் ஆகி முடித்த பிறகு இங்கே கண்டிஷன் மறுபடியும் செக் பண்ண வரும். ஸோ அப்போ நம்பர் ஈக்குவல் டு 11 ஆயிருக்கும். ஸோ 11 வந்து 10ஐ விட அதிகம். ஸோ இங்கே கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இந்த லூப் விட்டு வெளியே வந்து நம்ம ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். ஸோ இதை நான் இப்போ ரன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 1 to 10 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ப்ளஸ் இந்த கண்டிஷன்
செக் பண்ணி நம்பர் வந்து 2ஆல் டிவிசிபிள் ஆகி ரிமைண்டர் 0னா அது ஈவன் நம்பர்னு பிரிண்ட் ஆயிருக்கு, இல்லைன்னா ஆட் நம்பர்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபார் லூப் வச்சு நம்ம அரேஸ் கூட ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் அரேஸை அரே ஆஃப் 0, அரே ஆஃப் 1 அந்த மாதிரி சொல்லி ஆக்சஸ் பண்ணலான்னு. ஸோ அதே மெத்தட் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம் லூப்ஸ் வச்சு. ஸோ அரேயோட இண்டெக்ஸ் வேல்யூவை நான் இங்கே லூப்பில் கொடுத்துட்டேன். இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ I = 1. நம்மளோட அரேயோட மேக்ஸிமம் சைஸ் வந்து 5. ஸோ லெஸ் தேன் 5, ஏன்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறனால 0, 1, 2, 3, 4. ஸோ அதனால் லெஸ் தேன் 5 இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ நம்ம இந்த லூப் 5 நம்பர்ஸ் வரைக்கும் ரீட் பண்ணும், தென் அதே 5 நம்பர்ஸை இங்கே பிரிண்ட் பண்ணும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நம்ம நம்பர்ஸ் பிரிண்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் நம்ம while லூப் பார்ப்போம். while லூப்பும் ஃபார் லூப் மாதிரியே தான், சின்டாக்ஸ் மட்டும்தான் மாறுது. ஸோ ஃபார் லூப்பில் ஃபஸ்ட்டு நம்ம வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணோம், அப்புறம் கண்டிஷன், தென் செமிகோலன், இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். அதே தான் இங்கேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ while லூப்புக்கு முன்னாடியே நம்ம வேரியபிளை 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம whileன்னு கீவேர்ட் போட்டு ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்ம கண்டிஷன் தரோம். இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் நம்ம while லூப்புக்கு உள்ளேயே வச்சுக்கிறோம். இவ்வளோ தான் அந்த டிஃப்ரென்ஸ். ஃபார் லூப்பில் ஒரே ப்ராக்கெட்டில் இந்த மூணையுமே போட்டோம், செமிகோலன் செப்பரேட் பண்ணி. இங்கே நம்ம இப்படி தனித்தனியாக போடுறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் தென் ஒரு while லூப் முடிஞ்ச பிறகு மறுபடியும் அந்த வேரியபிளில் மறுபடியும் 0க்கே நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ 0லேருந்து மறுபடியும் அந்த எல்லா எலிமெண்ட்ஸும் பிரிண்ட் ஆகிறதுக்காக. ஸோ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருவோம். நம்ம அவுட்புட் பிரிண்ட் ஆச்சு. ஸோ I = 0ன்னு வைக்கிறோம். I less than 5 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ உள்ளே போய் ஒரு நம்பர் ரீட் பண்ணுது. தென் I = I++. ஸோ 0லேருந்து 1 ஆயிடும். அகெயின் சேம் 1 less than 5. ஸோ அகெயின் ஒரு நம்பர் ரீட் பண்ணும். தென் I = 2 ஆகும். ஸோ இப்படியே 5 வரைக்கும் ஆகும். ஸோ இதுதான் whileோட பிஹேவியர். whileல இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ யூசர்கிட்டருந்து ஒரு நம்பர் ரீட் பண்ணி அந்த நம்பர் வரைக்கும் எல்லா நம்பர்ஸையும் பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நான் 10ன்னு கொடுத்தேன்னா 1 to 10 வரைக்கும் எல்லா நம்பர்ஸும் பிரிண்ட் ஆகும். ஸோ I = 1ன்னு இருக்கனால 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1 less than or equal to 10. ஸோ 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். 11 வரப்போ லூப் பிரேக் ஆகி ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆயிரும். ஸோ 5 கொடுத்தா 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். 0 கொடுத்தா 0 கொடுத்தா எந்த நம்பர்ஸுமே பிரிண்ட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம do while லூப் பார்ப்போம். do while லூப் மற்ற லூப்ஸை விட கொஞ்சம் வித்தியாசமானது. ஸோ இதான் சின்டாக்ஸ். ஃபஸ்ட்டு do கொடுத்துட்டு doன்றது கீவேர்ட் கொடுத்துட்டு தென் ப்ராக்கெட் முடிகிற இடத்துல while போட்டு அதுக்குள்ளே நம்ம கண்டிஷன் போட்டு செமிகோலன் வச்சு முடிக்கணும். ஸோ மற்ற ஃபார் லூப் while லூப்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். ஆனால் இந்த do while லூப் வந்து ஃபஸ்ட்டு எந்த கண்டிஷனும் செக் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணிடும். printf சொல்லி ஒரு நம்பர் பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த நம்பரை இன்க்ரிமெண்ட்டும் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே while வந்து இங்கே செக் பண்ணும், இங்கே while கண்டிஷனுக்கு வந்து செக் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மறுபடியும் போகும், ஆகாட்டி போகாது. ஸோ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா இன்னும் நல்லா புரியும். ஸோ என்னோட வேல்யூ நான் 3 தரேன். ஸோ ஃபஸ்ட்டு I = 1ன்னு இருக்குது. தென் எந்த கண்டிஷனும் செக் பண்ணாமல் do while லூப்புக்குள்ளே போயிடுது. 1 ஸோ ஐயோட வேல்யூ 1. ஸோ 1 பிரிண்ட் பண்ணிடுது ஃபஸ்ட்டு. அப்புறம் I இன்க்ரிமெண்ட்டும் ஆயிடுது. ஸோ நவ் I = 2. இப்போ தான் இங்கே வந்து கண்டிஷன் செக் பண்ணுது. 2 less than or equal to 3. ஸோ
ஸோ கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஏன்னா 2 is less than 3. ஸோ மறுபடியும் போகுது, இங்கே 2 பிரிண்ட் ஆகுது, இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ I equal to 3 ஆச்சு. இப்போ அகைன் இங்கே கண்டிஷன் செக் பண்ணுது. ஸோ 3 equal to 3. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. மறுபடியும் லூப்புக்குள்ளே போய் 3 பிரிண்ட் ஆகுது. நவ் அகைன் இன்க்ரிமெண்ட் ஆகுது. I equal to 4. ஸோ 4 வந்து 3ஐ விட கம்மியும் இல்லை, 3யோட ஈக்குவலும் இல்லை. ஸோ இங்கே லூப் நமக்கு பிரேக் ஆகி வெளியே வந்துடுது. இப்போ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி n equal to 0ன்னு கொடுத்தீங்கன்னா 1 பிரிண்ட் ஆகும். யூஸ்வலாக மற்ற ஃபார் லூப் ஒயில் லூப்ஸ்லாம் 0 கொடுத்தா எந்த நம்பருமே பிரிண்ட் ஆகாது. ஆனால் இந்த டூ ஒயில் லூப்பில் மட்டும் n equal to 0னாலும் 1ன்ற நம்பர் பிரிண்ட் ஆகுது. ஏன்னா கண்டிஷன் வந்து லேட்டாக செக் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து I equal to 1ன்னு இருக்குது, நமக்கு n equal to 0. ஸோ எந்த கண்டிஷனும் செக் பண்ணாமல் டூ ஒயில் லூப்புக்குள்ளே போயிடுது, I பிரிண்ட் ஆயிடுது. ஸோ 1ன்னு பிரிண்ட் ஆயிடுது. அப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகுது, I equal to 2. அப்புறம் தான் கண்டிஷனை செக் பண்ணுது, I less than or equal to n. ஸோ நம்ம என்னோட வேல்யூ 0, I equal to 2. கண்டிஷன் பிரேக் ஆகி வெளியே வந்துடுது. ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் டூ ஒயில் லூப்புக்கும் மற்ற லூப்ஸ்க்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஃபைனைட் லூப் பார்ப்போம் ஒயிலில். ஸோ ஒயில் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 கொடுத்து நீங்கள் ஒரு printf கொடுத்தீங்கன்னா இந்த லூப் வந்து முடியவே முடியாது, இது பிரிண்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம எந்த கண்டிஷனும் வைக்கல, ஒயில் 1ன்னு சொல்லும்போது அது இன்ஃபைனைட் லூப் ஆயிடுது. ஸோ இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஸோ இது பிரிண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் இன்ஃபைனைட் லூப். ஸோ ஒயில் ஆஃப் 1 மட்டும்தான் தரணும் இல்லை, எந்த நம்பர் கொடுத்தாலும் உங்களுக்கு இன்ஃபைனைட் லூப் தான். 0 தவிர எந்த நம்பர்னாலும் கொடுத்தாலும் உங்களுக்கு அது இன்ஃபைனைட் லூப்பாக தான் போகும். இப்போ நான் 2 கொடுத்துருக்கேன், பிரிண்ட் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ ஃபாரில் எந்த கண்டிஷனும் கொடுக்காம வெறும் 2 செமிகோலன் கொடுத்தீங்கன்னா அது இன்ஃபைனைட் லூப் தான். ஸோ இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுவும் ஃபார்லையும் இன்ஃபைனைட் லூப் பண்ணலாம். இது டூ ஒயில் லூப்போட இன்ஃபைனைட் லூப், எப்படி இன்ஃபைனைட்டாக பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒயில் ஆஃப் 1 கொடுத்தீங்கன்னா இன்ஃபைனைட்டாக பிரிண்ட் ஆகுங்க. ஸோ இந்த லூப்ஸ்க்கு நீங்கள் ரியல் டைம் எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா நம்ம டே அண்ட் நைட்டே எடுத்துக்கலாம். டே நைட் ரிப்பீட்டேட்டிவாக வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் நம்ம ஒர்க்கிங் ஷெட்யூல் கூட எடுத்துக்கலாம். நம்ம வீக் டேஸில் ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ போகிறோம், தென் வீக்கெண்ட்ஸில் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இது எது ரிப்பீட்டேட்டிவாக நடக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம லூப்ஸ்க்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். ஸோ நம்ம அப்கமிங் செஷன்ஸில் இன்னும் நிறையா சி கான்செப்ட்ஸ் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.